ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் பாசி பயிர் வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது கேரளா ஸ்டைலில் அங்கே அதிகமாக செய்வாங்க. நாம் இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பயிர் நமக்கு ஒரு சத்துள்ளதும் கூட. அதனால் இதில் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு கப் அளவு பாசி பயிர் எடுத்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதிகமாக நீங்கள் சேர்க்க வேண்டாம். ரொம்ப அதிகமாக சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது அது குழஞ்சு போயிடும். ரொம்ப குழையாம நம்ம ஓரளவுக்கு முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதனால தான் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த பயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பயிர் நல்ல பயிருன்னா நமக்கு 3 விசில்லையே வெந்து கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு 5 விசில் வரைக்கும் விட வேண்டியது இருக்கும். ஒரு பயிரை பொறுத்து தான் நமக்கு அந்த விசில் விடுறது தெரியும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 விசில் விட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு பயிர் எடுத்தோம். அதே கப்பில் வெள்ளத்தை உடச்சி அதே அளவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை பொடியாக்குன வெள்ளத்தை அதில் சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா கரைசல் அதில் சேர்க்கும் போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க பயிர் வெந்துருச்சான்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயிர் நல்லா தண்ணி இல்லாம வத்தி ஒன்னோடு ஒன்று ஒட்டாம முழு பயிரா அப்படியே இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது இது பாருங்க, இப்போ முழுசா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தா போதும். நமக்கு இந்த ரெசிபி நல்லா மென்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனாலதான் இப்படி முழு பயிரா எடுத்திருக்கோம். இதுக்கு கூட நம்ம வடிகட்டின வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்பு பத்த வச்சிருக்கணும். நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேம்ல வைக்காம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை ஒன்னொன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே கப்பில் 3/4 கப் அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், கொஞ்சமா ஜீரகம் நான் கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை பாகு சேர்த்துருக்குறோம். அது நல்லா வத்துற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கலந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வெள்ளை பாகோட பசை, அந்த பாகுண்ட இது இருக்கு இல்லைங்களா, அந்த பாகு ஒன்னோட ஒன்று ஒட்டி பாருங்க இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு இடத்துக்கு ஆறுற இடத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு, கொஞ்சமாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இது ஒரு தோசை பதம் மாவு பதத்துக்கு நம்ம இதையே கலந்து எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இது ஒரு பயிர் வகையில் செய்கிற ரெசிபி தான், ஸ்வீட் ரெசிபி. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவு பாருங்கள், நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை பாத மாவு அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த அளவுக்கு வந்தால் அது போதுமானதாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, பாசி பயிறு வேக வச்சு நம்ம ஆற வச்சிருக்கிறத எடுத்து ஒரு தட்டில் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேல் மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு சைடு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்சிருக்கிற அந்த பாசிப்பயிறு ரெசிபியை ஒன்றொன்னா உருண்டைகளாக உருட்டி நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்படி உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மாவில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலியில் தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடாக காய வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரே மாதிரி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையும் வேண்டாம், ஸ்லோவும் வேண்டாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ இந்த ஒரு உருண்டைகளையும் இந்த மாவில் போட்டு எடுக்கலாம். வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 4 உருண்டைகளையும் சேர்த்ததுக்கப்புறமா இதையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஏற்கனவே உள்
உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற ரெசிபி வந்து நல்லா வெந்தாச்சு. இப்போ மேல் இருக்கிற மேல் மாவு மட்டும் நமக்கு வெந்தா போதும். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நமக்கு வேக வைக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் இப்படி அப்படி திருப்பி போட்டிங்கனாலே போதும். பாருங்கள் கலர் மாறி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வரும்போது நம்ம ரெசிபியை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா ரெசிபி நல்லா முறுமுறுன்னு வெந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதையே ஒரு பிளேட்லேக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்மக்கிட்ட மீதமுள்ள எல்லா பாசிப்பயிறு உருண்டைகளையும் இதே மாதிரி மாவில் போட்டு ஒரே மாதிரி ஃப்ளேமில் வச்சு நம்ம மீதமுள்ள எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான சுவையான நம்மளுடைய சுகியன் ரெடி ஆயாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெசிபி எப்படி ஃபுல்லாக ரெடி ஆகி வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். மேலே கலர்ஃபுல்லாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் வெந்து வந்திருக்கு. பாருங்கள் இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.